ஹாய் ஹலோ ஐ மித்லா. மித்லாவின் கதைகள் மூலயமா உங்களை நான் மீட் பண்ணுறேன். இங்கே சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமான கதைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன முயற்சி இப்போ இருக்க பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை நெறிய எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக பல கதைகளையும் பல குரல்கள் மூலயமா நமக்கு விளக்கிட்டு போன திருவள்ளுவரை பற்றின ஒரு அழகான கதைகளும் அவர் கொடுத்த அந்த குரல்கள் பற்றின தெளிவான ஒரு சின்ன சின்ன கதைகள் மூலயமா விளக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த பதிவை நான் பதிவிடுறேன். கொஞ்ச நேரம் கேட்டாலும் மனதுல இந்த கதை மூலயமா திருவள்ளுவர் இந்த குரல்ல இந்த அர்த்தத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கும்னு நம்புறேன். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு படிச்சுட்டு இருக்க குழந்தைகளுக்கும் பயனா இருக்கும்னு நம்புறேன். நீங்க இது உண்மையிலேயே நல்ல பதிவு தான். இதை நான் தொடர்ந்து செய்யணும்னு நினைச்சா மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட பதிவுகள் அடுத்தடுத்து தொடர்களா மாறும். நன்றி. இன்னைக்கான பதிவுக்குள்ள போலாமா? வாங்க நம்மளோட முதல் கதைக்குள்ள போலாம். அந்த தேடலின் முதல் பாதை அறத்துப்பால். அவரின் அடுத்த பாதையாக அமைவதுதான் பொருட்பால். மூன்றாவது பாதையாக அமைவதுதான் இன்பத்துப்பால் செல்வோம். இதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்த வீடியோக்களை நான் போடுறதுக்கான தூண்டுதலா அமையும்.